வணக்கம் விக்ஷார்ஸ் மக்களே, எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கோட்டையில் ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோயிலை வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். நான் சிவன் கோயிலை தேடிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட கோயில்கள் வந்து கண்ணில் பட்டது. முன்னாடியே வந்து திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில் இருக்குது, சுப்பிரமணிய சாமி கோயில் இருக்குது, ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, சின்ன பிள்ளையார் கோயில், இன்னும் வந்து ஏகப்பட்ட கோபுரங்களை நான் வந்து பார்த்தேன். ஊர் வந்து ரொம்பவே அழகான ஊருங்க. ஏன்னா கோவிலும் குளமும் நிறைஞ்ச ஊர் தான் வந்து ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் இந்த மெயின் ரோடு தம்பிக்கோட்டை மெயின் ரோட்டை நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போதே நீங்கள் அவ்வளோ கோயில்களை நீங்கள் வந்து பார்க்கலாம். அது எஸ்பெஷலி நான் வந்து இந்த சிவன் கோவிலை எடுக்க வந்ததுக்கான ரீசன் வந்து இது வந்து சோழர்கள் காலத்துக்கும் பழமையான ஒரு சிவன் கோவில். இப்போ வந்து புனரமைப்பு பண்ணி கும்பாபிஷேகம்லாம் பண்ணி நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் நெட்டில் பார்த்தேன். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு கண்டென்ட் பண்ணலான்னு வந்தேன். பட் நமக்கு அங்கே வந்து பர்மிஷன் கிடைக்கல. ஆனால் வெளியிலேருந்து நான் ஒரு அவுட்லுக் வந்து கோவில் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் வந்து பாருங்கள். அதேமாதிரி இங்கே இருக்கிற திரௌபதி அம்மன் கோவில், மாரியம்மன் கோவில் எல்லாத்தோடைய அவுட்லுக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு கோவிலை தேடி போகும்போது அது கிடச்சிச்சு அப்படின்னாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் போகிற வழியில் பூரா நிறைய கோவில்கள் இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. எல்லாமே நல்லா சீரமைச்சு எல்லாமே நல்ல ப்ராம்ப்டாக பண்ணியிருக்காங்க ஊரில். அதேமாரி ஒரு உயர்நிலை பள்ளி வந்து இருக்குது. அதுமாரி தம்பிக்கோட்டை உயர்நிலை பள்ளியில் யாராவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் இங்கே படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் படிச்சிங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டாக வந்து போடுங்க. அதேமாரி ஒரு கொஷின், தம்பிக்கோட்டை அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஃபேமஸ் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம தம்பிக்கோட்டை ஜோனில் நம்ம ஊர் ஜோன்லேருந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் தம்பிக்கோட்டை அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டாக வந்து கொடுங்க. ஸோ இந்த சிவன் கோயில் எடுக்க வந்தோம் இல்லையா, அதோடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா அது வந்து சோழர்கள் காலத்துக்கு பழமையான ஒரு கோயில். அப்படின்னா 1000 வருஷம் தாண்டின ஒரு கோயில். இப்போ வந்து நல்லா புனரமைப்பு பண்ணி நல்லா ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி நல்லா பண்ணியிருக்கதா அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல் வேலையில் இருக்கக்கூடியவங்க சொன்னாங்க. அதுமாரி நல்ல சிலைகள் எல்லாமே சிற்பங்கள் எல்லாமே வச்சு பண்ணியிருக்காங்க. அதேமாரி முக்கியமாக அதை சொல்லணும் அப்படின்னா லக்ஷ்மணர் வழிபட்ட ஒரு விநாயகருடைய சிலை வந்து அங்கே இருக்குது. அதாவது ராமாயணம் நடந்தது இந்த ஒரு ஜோனில் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே வந்து இந்த புராணங்கள் படித்தவங்களுக்கெல்லாம் வந்து தெரியும். அதில் வந்து லக்ஷ்மணர் வந்து உறங்கி அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கும் வந்து பூஜை செய்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு புராண ரீதியான ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி வந்து இருக்குது. ஸோ அந்த விநாயகர் வந்து நீங்கள் உள்ளர பார்க்கலாம். லக்ஷ்மணன் வழிபட்ட விநாயகர் அப்படின்னே சொல்லிட்டு அந்த விநாயகருக்கான ஒரு சிலை வந்து இருக்கும். அதேமாரி கோவிலுடைய சைட்லலாம் பார்த்தீங்க உள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பதிவிட்ட நாகலிங்க மரம் வந்து நிறையா இருக்கும். எல்லா மரங்களுமே சின்ன சின்னதாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் ஏஜ் வந்து கூட காய்ப்பு இருக்கும். எல்லாத்துலேயுமே இந்த கேனன் பால் மாரி பெரிய பெரிய குண்டுகள் மாதிரியான அமைப்பில் அது வந்து காய்ச்சிருக்கும். அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஊர் வந்து ரொம்பவே அழகான ஊர். ரோடும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஹைவே டிபார்ட்மெண்ட் சூப்பராக வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் தம்பிக்கோட்டையிலேருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் தம்பிக்கோட்டை அப்படிங்கிறத சொல்லுங்கள். பட்டுக்கோட்டையிலேருந்து நீங்கள் என்ன இந்த ஊரை வந்து பார்த்து இந்த கோவில்களுக்காக நீங்கள் போகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். நாங்கள் ஒரு மீனாட்சி அம்மன் கோவில் கூட போகணும்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம தம்பிக்கோட்டை சிவன் கோவிலுக்கு பின்னாடியே வந்து அதோடைய கோவில் வந்து அமைஞ்சிருந்துச்சு. அப்படியே ஒரு மாரி ஒரு ரோடு இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு வெளியிலேருந்து தான் அவுட்லுக் எல்லாத்தையுமே எடுத்தோம். ஸோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அம்மாவை கூட்டிகிட்டு இங்கே இருக்க கோவில் எல்லாத்துக்குமே ஒரு நாளைக்கு வந்து விசிட்டாகவே வரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி தம்பிக்கோட்டைக்கு வந்துருக்கீங்களா, அந்த கோவில்லாம் போய் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். தம்பிக்கோட்டையிலேருந்தே நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் தம்பிக்கோட்டை அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்ம வீடியோவில் மெசேஜாக வந்து கொடுங்க. என்ன ஃபேமஸ் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸ்டே டியூன், டேக் கேர், பை.